இங்க கொஞ்சம் வாங்கல. நீங்க இப்படி அழுதுட்டு சோகமா உட்காந்துருக்கிறதுனால எல்லாம் சரியாயிடுமா? அதாவதுங்க, நீங்க யாருக்காக அழுதுட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவங்க வேற யாருக்கூட சந்தோஷமா தான் அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்டு ஜாலியா தான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி, அவங்க ஒர்க்கு, அவங்க சுத்தி இருக்கவங்க, அவங்க எல்லாத்தையும் பக்காவா பார்த்துட்டு நீங்க மட்டும் தான் எதையும் பார்க்காம டோட்டலா உங்களை ஸ்பாயில் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்க யாருக்காக அழுவுறீங்களோ அவங்க ஜாலியா தான் இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க உட்காந்து? வேண்டாங்க, விட்டுருங்க. யாருக்கிட்ட போய் கெஞ்சாதீங்க. நீங்க அப்படியே அழுது அவங்க கிட்ட போய் கெஞ்சறதுனாலயோ வந்துட்டு அவங்க திருப்பி பழைய மாதிரி எல்லாமே வந்து உங்ககிட்ட நார்மலா பேசிடுவாங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க ஃபோர்ஸ் பண்ற அந்த கொஞ்ச நேரம் மட்டும் தான் உங்ககிட்ட வந்து பேசுவாங்களே தவிர, அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் தான். மறுபடியும் போய் திருப்பி நீங்க கெஞ்சிட்டு தான் இருப்பீங்க. கெஞ்சிட்டு தாங்க இருப்பீங்க. லைஃப்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, யாருக்கிட்ட போய் கெஞ்சாதீங்க. ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஆவலையா விட்டுருங்க. யாருக்கிட்ட போய் கெஞ்சாதீங்க, சரிங்களா? நீங்க அப்படி போய் கெஞ்சறதுனா அவங்க ரொம்ப ஓவரா ஏறி மிதிச்சிட்டு இருக்காங்க நம்மள. போயிட்டு யாருக்கிட்ட கெஞ்சாதீங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கோசரம் அழுவாதீங்க. நீங்க இப்ப அழுது உங்க கண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அந்த கண்ணீருக்கு ஒர்த்தான பர்சன் அவங்க கிடையவே கிடையாது. அப்படி அந்த கண்ணீருக்கு அவங்க ஒர்த்தான பர்சனா இருந்தா உங்க ஃபர்ஸ்ட் நீங்க அழுது இருக்கவே மாட்டீங்களே, இப்படி ஃபீல் பண்ணிருக்கவே மாட்டீங்களே, உங்களை இந்த ஒரு நிலைமையில வச்சிருக்கவே மாட்டாங்களேங்க. அவங்களுக்கு உங்க மேல லவ் கிடையாது, கேர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மட்டும் தாங்க. நீங்க அதை தெரிஞ்சுட்டு நீங்கெல்லாம் எப்படி மூவ் ஆன் ஆகணுமோ ஆயிடுங்க. போய் கெஞ்சிட்டு உங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டு உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. லைஃப்ல எவ்வளவு விஷயம் இருக்குங்க. சும்மா போய் அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்க முடியுமாங்க? விட்டுட்டு வேலை பாருங்க. இருந்தா இருக்கட்டும், போனா போட்டோம். யார் நமக்குன்னு இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா நம்மள தேடி வருவாங்கங்க. நீங்க போய் கெஞ்சுறதுனாலயோ, நீங்க போய் அழுவுறதுனாலயோ, இப்படி சாப்பிடாம தூங்காம கஷ்டப்படுறதுனாலயோ அவங்க திருப்பி வந்து உங்ககிட்ட பேசுவாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னைக்கா ஒரு நாள் வந்துட்டு உங்ககிட்ட நல்ல மாதிரி பேசுவாங்க. மறுபடியும் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, சரிங்களா? எல்லாம் கொஞ்ச நேரம் தான், ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மட்டும்தாங்க. யாருக்காக உங்க ஹெல்த்தையும் உங்க கண்ணீரையும் உங்க லைஃபையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, சரிங்களா? எதையுமே வந்து மனசுல போட்டு திங்க் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. விட்டு தள்ளுங்க. போனா போட்டோம், இருந்தா இருக்கட்டும், சரிங்களாங்க?